நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆம் அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் 4 வாரங்களும் நம்முடைய அணைக்கும் கரங்கள் சார்பாக நாம் மிஷனரிகளை பிரதிஷ்டை செய்யும் காலங்கள் ஆகும். ஆண்டுதோறும் நடைபெறுகிற இந்த சிறைகளில் விடுதலை பெற்ற நண்பர்கள் வெளியே வந்த பிறகு ஊழியங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய கிராமங்களிலே சென்று அவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு ஊழியம் செய்து வருகிறார்கள். இது காலாகாலமாக நடைபெறுகிற ஒரு காரியம்தான், கடந்த 30 ஆண்டுகளாக. ஆனாலும் கர்த்தர் இப்பொழுது என்னை ஒரு பேராயராக அபிஷேகம் செய்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஜெர்மன் பல்கலைக்கழகத்திலே, எருசலேம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக அவர்கள் பேராயராக பிரதிஷ்டை செய்கிறார்கள். அது சென்ற ஆண்டு குளோபல் சர்ச்சில் எனக்கு நடைபெற்றது. பேராயர்கள் முன்னிலையில் நான் பேராயராக அபிஷேகம் செய்யப்பட்டேன். இதன் காரணம் எனக்கு புலப்படவில்லை. நான் அதற்கு தகுதியுள்ளவனா இல்லையா என்பது வேறு. ஆனால் 30 ஆண்டுகள் குருவானவராக பணியாற்றி இருக்க வேண்டும். அதன் பின்பு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கணக்கு. அதன்படியே என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதன் மூலமாக நான் விரும்பிய ஒரு பேராயராக என்னை அபிஷேகம் செய்ய ஒப்பு கொடுத்தேன். அன்பானவர்களே, இதில் எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. ஒரு பேராயர் என்று சொன்னால் எவ்வளவோ அவர்களுக்கு அதிகாரங்கள் உண்டு. ஆனால் ஒரு அதிகாரமும் இல்லாத வெறுமனே சிறை நண்பர்கள் வெளியே வரும்போது அவர்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அளவிலே நான் ஒரு பேராயராக இருக்கிறேன். அன்பானவர்களே, ஆம், இன்றைக்கும் சிறையிலிருந்து வெளியே வருகிறவர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்லும்போது அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பாஸ்டராக, ஒரு குருவானவராக அவர்கள் அங்கே செல்கிறார்கள் என்பதை நான் இங்கே உங்கள் மத்தியில் சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இது ஒரு பிரதிஷ்டை மாதமாக நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பிரதிஷ்டையில் ஏராளமான பேர் முன் வருகிறார்கள். அவர்களை நீங்கள் இந்த படங்களிலே நீங்கள் காணலாம். ஆண்டவர் சொன்னார், போ அல்லது அனுப்பு என்று. நாம் போக முடியாவிட்டால் கூட போகக்கூடியவர்களை நாம் அனுப்ப வேண்டும் இல்லையா? அப்படியானால் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்துதானே ஆக வேண்டும். அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாக அவரவர் கிராமங்களிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனால் முதலாக தேவனை பார்த்து ஒருவன் கேட்டான். முதல் கேள்வி, நான் காவலாளியோ? அது ஒரு பொறுப்பற்ற வார்த்தை. காவலாளன் என்றால் யார்? நான் என் சகோதரனுக்கு காவலாளியாக இருக்க வேண்டுமா? நான் என் குடும்பத்துக்கு ஒரு காவல்காரனா? ஆம். அன்பானவர்களே, அப்படியானால் ஏன் நான் காவல்காரனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? நாம் வீட்டுக்கு காவல்காரனை வைக்கிறோம். அவன் பேர் வாட்ச்மேன். நம்ம வீட்டில் காவல்காரனாக அவனை வைத்திருக்கிறோம். யாராவது வந்தால் அவன் நிறுத்தி என்னன்னு கேட்பான். சரி, ரைட். அவன் நமது வீட்டுக்கு அவனை காவல்காரனாக வைத்திருக்கிறோம். மக்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் ஒரு காவல்காரர்களை, அதாவது போலீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை, எங்கேயாவது பிரச்சனைகள் இருந்தால் காவல்துறை சென்று அதை சமாளிக்கிறது. ஆகவே ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு காவல்துறை தேவைப்படுகிறது. இதையும் மிஞ்சி நீங்கள் போனால் தேசத்தை காப்பதற்கு காவல் வேண்டும். இராணுவம் இருக்கிறது, மிலிட்ரி ஃபோர்ஸ். அது நமது தேசத்தை மற்ற தேசத்தில் இருக்கிறவர்கள் ஊடுருவி பாய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் அங்கே எல்லையிலே நாம் மிலிட்ரி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ படையை வைத்திருக்கிறோம். ஆக
நீங்கள் அப்படியே பார்த்தீர்களானால், இன்னும் சொல்ல போனால் நமது நாட்டிலே ராடார் என்ற ஒரு கருவி இருக்கிறது. இது இரவும் பகலும் வானமண்டலத்தை நோக்கியே இருக்கும் மின்சார கதிர்கள். ஏதாவது ஒரு விமானம் இந்தியாவுக்குள்ளே நுழைந்து அது இங்கே ஏதையாவது சர்வே பண்ணினால், இது இங்கிருந்து எவ்வளவு திசையில், எவ்வளவு உயரத்தில், எவ்வளவு வேகத்தில் அந்த விமானம் சென்றாலும் சரி, இது சுட்டு வீழ்த்தி விடும். ஆக பாதுகாப்பு என்பது எல்லாருக்கும் தேவை. எல்லாருக்கும் தேவை பாதுகாப்பு. நான் ஒரு வாட்ச்மேனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நான் என்ன வாட்ச்மேன்? அப்போ இந்த நாட்டுக்கு வாட்ச்மேன், இந்த ஒவ்வொன்றுக்கும் காவல் துறைகள் இருக்கிறது என்றால் நான் ஏன் காவலாளியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி. இதை ஆதியாகமத்திலே கேட்டான். அவன் தன் சகோதரனுக்கு ஏதோ செய்து விட்டான், அதனால தான் ஆண்டவர் கேட்டார். ஆனால் நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் நான் ஒரு காவல்காரனாக வாழ வேண்டும். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேலர் வம்சத்தாருக்கு காவலாளராக வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் காவல்காரனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய ரத்தம் இருக்கிறது அல்லவா, ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இருக்க வேண்டும். இது எதற்காக இந்த வெள்ளை அணுக்கள் இருக்கிறது என்றால், இந்த நம்ம ஒரு காச நோய்க்காரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காச நோய் கிருமிகள் நம்மை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த வெள்ளை அணுக்கள் மிக கவனமாக இருக்கின்றன, காவல் செய்கின்றன. ஆகவே நம்ம ரத்தத்துக்குள்ள தீவிரமான எதுவும் நுழைந்துவிடக்கூடாது என்பதிலே அது மிக கவனமாக இருக்கிறது. அந்த வெள்ளை அணுக்கள் படைக்கப்பட்டவை. ஆக அந்த வெள்ளை அணுக்கள் நம்முடைய சரீரத்தில் ஏதாவது தீங்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. சரி, அதுவும் போகட்டும். கண்ணிமைகளை எடுத்து பாருங்கள். கண்களை எமை காக்கின்றன. கண்களிலே எதுவும் தூசி விழுந்து விடக்கூடாது. உடனடியாக அந்த எமை அந்த கண்ணை பாதுகாக்கிறது. அன்பானவர்களே, இதையெல்லாம் பார்க்கும்போது நீ மனிதர்களை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில், அதற்காக உன்னை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமில்லை அல்லவா? இதை போய் சொல். அதுதான், இதான் மிஷினரி. மிஷினரி என்று சொன்னால் ஏதோ எங்கிருந்தோ வந்துடல, நான் தான் மிஷினரி. ஆக அனுப்பப்படுகிறவர்கள், ஒப்பு கொடுத்து வருகிறவர்கள் மிஷினரி. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் தனக்காக வாழவில்லை. அப்படியானால் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதைத்தான் ஒரு மிஷினரி, ஒரு காவல்காரன் வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு சிறையிலிருந்து வெளியே வருகிறவர்கள் மக்களுக்கு காவல்காரர்களாக மாறுகிறார்கள். நீங்கள் இந்த படங்களிலே பாருங்கள், எத்தனை பேர் முன் வருகிறார்கள் தெரியுமா? ஐயா, நான் சிறையில் இருக்கும்போது எனக்கு வேதாகமம் கொடுத்தீர்கள், அதை நான் வாசித்தேன், முழுக்க முழுக்க வாசித்து விட்டேன், நான் இப்பொழுது ஒரு பாஸ்டராக இருக்கிறேன் என்று சொல்லி அவனை நான் பிரதிஷ்டை செய்கிறேன். அவன் வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல அவனை அனுப்பி வைக்கிறான். நன்றாக பாருங்கள், ஓநாய்களுக்குள்ளே, அதுக்கு தான் அவர் சொன்னாரோ என்னமோ தெரியல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்பினால் எப்படி இருக்கும்? அது பிடிச்சு தின்னுருமே, பீரிட்டு போடுமே. பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன், நான் அறிந்த என் ஆண்டவரை இந்த உலகத்துக்கு நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன் என்று சொல்லி அந்த காவலாளியாக மாறுகிறான். இந்த சமுதாயத்திற்கு ஒரு காவலாளியாக மாறுகிறான். அப்படி மாறும் பொழுது அவன் கையிலே வேத புத்தகங்களை கொண்டு போகிறான், இந்த சமுதாயத்துக்குள்ளே போகிறான். எங்கே கொலை சம்பவம் நடந்ததோ அதே இடத்திலே, எங்கே துன்மார்க்கமாய் அலைந்தானோ அதே இடத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று அவன் வாயினாலே சொல்லும்போது மக்கள் பார்க்கிறார்கள். எது ஊழியம்? எது ஐயா ஊழியம்? லட்சக்கணக்கான மக்களை ஒரு மைதானத்தில் கூட்டி வச்சு பேசுகிறோமே, இது ஒரு தனித்தாள் ஊழியம், மக்களை சந்திக்கின்ற ஊழியம், அவனை உணர வைக்கின்ற ஊழியம். அவன் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வரவழைக்கிற ஒரு ஊழியம். சுவிசேஷத்தை நீ சொல்லாமல் இருந்தால் உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். சுவிசேஷத்தை சொல்லாமல் இருந்தால் ஐயோ
என்று சொல்லும்போது நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியாவிட்டாலும் கூட சொல்லக்கூடியவர்களை ஏன் நான் அனுப்பக்கூடாது? ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மிஷனரி ஊழியத்துக்காக ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் இந்த இந்திய மக்கள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உறக்க சொல்லத்தக்கதாக உடைய வசனத்தை உறக்க சொல்லுகின்ற மக்களாக இவர்களை நாங்கள் அனுப்புகிறோம். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவதை போல அனுப்புகிறோம். கொடூரமான குற்றவாளிகள் தான், ஆனாலும் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் வேதாகமத்தோடு செல்லுகிறார்கள். அவர்கள் நாங்கள் தாங்க வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்டவர்கள் தாங்கப்பட வேண்டுமே ஆண்டவரே. எங்கள் கரங்களை ஆசீர்வதியும், எங்கள் கரங்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த கடைசி காலத்தில் இந்த ஆத்தும ஆதாய பணியை ஆண்டவரே உங்கள் கரங்களிலே தருகிறோம். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற இந்த காரியம், அதனால் பெறப்படுகின்ற ஆசீர்வாதம் இதோ என் முன்னே அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகளிடத்திலும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சேர்வதாக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் அப்படியே செய்யும் சுவாமி. இது கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவர்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நினைத்தபடி நமது மிஷனரிகள் இந்திய மத்திய சிறைச்சாலைகளிலும் அவர்கள் குடும்பங்களிலும் நம்முடைய ஆண்டவரின் நாமத்தை கூறி மகிமைப்படுத்தி முழுமையான ஆத்தும ஆதாயம் செய்து வருகிறார்கள். அரசு வழங்கிய ஆணையின்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான், திகார் போன்ற பல்வேறு சிறைகளிலும் வெளியில் அவர்கள் குடும்பங்களிலும் ஆத்தும ஆதாயம் செய்து வருவது நீங்கள் அறிந்ததே. நமது ஊழியத்தின் உச்சக்கட்டம் என்பது இரட்சிக்கப்பட்ட சிறை நண்பர்களின் திக்கற்ற ஏழைகளாக நிற்கும் அவர்களின் வயது வந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகும். அதன்படி இம்மாதம் தொடங்கி நமது ஊழியத்தின் முக்கிய வேலை கடந்த ஆண்டுகளைப் போல திருமணங்களை நடத்தி வைப்பதுதான். ஆம், கடந்த 45 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2500 திருமணங்களுக்கு மேலாக அணைக்கும் கரங்கள் மூலமாக நடத்தி வைத்துள்ளோம். திருமணங்களை நீதிபதிகள், துணைவேந்தர்கள், ஆட்சியாளர்கள், பேராயர்கள், சிறை உயர் அதிகாரிகள் மற்றும் அந்தந்த ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் ஆங்காங்கே அவரவர் கிராமங்களில் திருமண மண்டபங்கள் வாடகைக்கு எடுத்து மணமக்களுக்கு ரோஜா மாலைகள், வேதாகமங்கள், துணிமணிகள், போக்குவரத்து செலவுகள், சீர்வரிசைகளாக ஒரு அண்டாவில் பண்ட பாத்திரங்கள், இன்னொரு அண்டாவில் அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள், தலையணை, ஜமக்காலம் இவைகளை கொடுத்து சிக்கனமான ஒரு திருமணம் நடத்த ரூபாய் 40,000 செலவாகிறது. இவர்கள் மூலம் இந்தியா முழுவதையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். ஜெபியுங்கள். திருமணமாகாத நமது பிள்ளைகளின் திருமணத்திற்கு பொருத்தனை செய்து காத்திருக்கும் பெற்றோர் ஜெபத்துடன் நமது பிள்ளைகளுடைய திருமணங்கள் சிறப்பாக நடைபெறவும், அதன் மூலமாக நமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த ஏழை திக்கற்ற பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம் கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றித் தருவார். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதைச் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 என்ற நம் ஆண்டவரின் வார்த்தைக்கிணங்க ஜெபியுங்கள், தாங்குங்கள். உங்கள் காணிக்கையை அனுப்ப ஜிபே மற்றும் போன்பே மூலமாக 9433303456 அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 1340001000006107 பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IFSC கோட் IOBA 0001340